இன்னொரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நான் பெரம்பூர் நியர்பை ஒண்டர்ஸ் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து நம்ம பர்பிளில் ஆன்லைனில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே கூட வந்துடுச்சுங்க. இப்போ மாமாஎர்த், டெர்ம் டாக்கு, பிளிக்ஸு அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அப்புறம் ரோஸ்மேரி வாட்டர் வந்து நல்ல ஒரு யூஸு உங்களுக்கு. ஹேர் ஃபால் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ஷீட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வந்திருக்குங்க. நியூவாக இருந்தது இது நான் பார்க்கும்போது. நல்லா வந்து பேட்ச் பண்ணி நம்ம ஒட்டி ஒட்டி நம்ம எடுத்தோம்னா ஸ்கின்னில் நல்லா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துடுது நம்ம ஃபேஸ்லேருந்து. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மேலே வந்து கிஃப்ட் செக்ஷன்லாம் இருக்கும். நம்ம யாருக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து தலைவர்களோட ஸ்டாச்சஸ் மட்டும் கூட வந்து இருக்கும். 385 அந்த ரேஞ்சில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது இல்லைங்களா? ஸோ ஸ்கூல் பேக்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே அந்த 1000 அந்த ரேஞ்சில் தான் வந்து வரும் உங்களுக்கு. வெளியே என்ன ரேட் விற்குதோ அந்த மாதிரி தான் வரும். ஒரு சிலது வந்து கொஞ்சம் கூடவே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ஸ்லிங் பேக்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் கூட தான். ஏன்னா அவங்க ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு வாங்குறாங்க இல்லையா? ஸோ அது கொஞ்சம் பெரிய ஷாப்புன்றனால அந்த ரேஞ்ச் வந்து வருது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து மேலே கடைசியாக வந்து ஃபைனலாக என் பையன் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி அவர். மேலே வந்து வந்தாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷன் தான் எக்கச்சக்கமான இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் தான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே. நிறைய டாய்ஸ் வந்து இருக்கும். அந்த ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து 3rd ஃப்ளோர்னு நினைக்கிறாமா. 3rd ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டாய் செக்ஷன் தான். பசங்களெலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அப்படி தான் இருக்கும். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். டாய்ஸ் பொறுத்த வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. என் பொண்ணு அந்த சைடு நின்றுருக்கா, நான் இந்த சைடு நின்றுருக்கேன். அங்கே வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கா. என் பையன் தேடுறான். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து அங்கேயே தாங்க சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் கீழெல்லாம் எதுவுமே வாங்கலை, சும்மா வீடியோக்காக தான் நான் கீழே வந்திருந்தேன். அண்ட் மேலே வந்து இந்த ஹாட் வீல்ஸு அந்த கார் வந்து எவ்வளோ பேருக்கு கிரேஸுன்னு சொல்லுங்கள். அது என்னமோ எனக்கு தெரியல, எவ்வளோ பேருக்கு இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக, இது அந்தளவுக்கு வந்து பெரிய விஷயமான்னு சொல்லுங்கள். என் பசங்க வந்து அவ்வளோ வந்து ஆசைப்பட்டு அதை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி கடைசியில் என் பையன் அதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்தான். ஒரே ஒரு கார் மட்டும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து மீதி பேலன்ஸ் காசு தான் எதனா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் செக்ஷன்லாம் இருக்குது. பில்லிங் கவுண்டரில் குக்டியோட ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாருனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணதில்லை, நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் இது வந்து இப்போ ஃபேமஸாக போகுது தெரியுமா உங்களுக்கு? இது 385 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து சிப்ஸு அண்ட் இது வந்து ஃப்ரூட்ஸோட சிப்ஸு. இது வந்து 485, அது வந்து 385ன்னு சொல்லி விற்கிறாங்க. இது நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்படின்றாங்க. ஸோ ஃப்ளாக் சீட்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து சீட்ஸுமே வந்து உங்களுக்கு அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். எக்கச்சக்கமான சீட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா போகலாம். அண்ட் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டி கடை இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். என் பசங்க இங்கே எப்போ வந்தாலும் இந்த கடையில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. பீஸா சாக்லேட், பர்கர் சாக்லேட் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.